நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் கும்பராசி அன்பர்கள் நண்பர்களை எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும் சார். இந்த மாதம் ஒவ்வொரு மாதம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கும். என்ன ரீசன்னா 2-3 ரீசன். பராப வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பிறக்கக்கூடியது. பிரதமை திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சிவனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதமானது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றன. பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன், கடகத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது இருந்து நம்ம வழி நடத்துகிறார்கள். அற்புதமான மாதம் சார். சுக்கிரன் ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே கேது இருக்கிற இடத்துக்கு, அதாவது சிம்மத்துக்கு வரார். இந்த மாதம் சனி குருனுடைய வீட்டில் இருக்கார். சனியினுடைய வீட்டில் ராகு. அந்த குருவால் பார்க்கப்படக்கூடிய சனி தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறார். அது மட்டுமல்ல, செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம். குரு உச்சம் அப்படிங்கிறது சாதாரண உச்சம் இல்லை சார். கடகத்தில் குரு அதீதமான உச்சம். அப்படிப்பட்ட குருவால் பார்க்கப்படக்கூடிய சனி, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி. நாம் எதாவது வாயை விட்டால் கூட எல்லாத்தையும் சரி செஞ்சுன்னு போயிடலாம். நாம் எதாவது வாயை விடுவோம், நம்ம மனைவி அதெல்லாம் சரி செஞ்சுருவாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. கணவன் ஏதாவது வாயை விட்டால் மனைவி ஏதாவது தகாத வார்த்தைகள் சொன்னால் கணவனாலும் நாம் அதை சரி செய்து 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை உண்டாக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி இடையே உள்ள உறவு என்பது ராகு கேதுவால் பார்க்கப்பட்டாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன சகனங்கள். சார், பிரச்சனை யார் வீட்டில் சார் வரல? எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை விட்டு தள்ளுங்க. இந்த மாதம் எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார், 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். இதை விட என்ன வேணும்? 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருக்குது. அதனால் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அனைத்துமே அற்புதமாக இருக்கும். எஸ்பெஷலி செவ்வாயினுடைய வீடு, அந்த செவ்வாய் நமக்கு 3ஆம் வீட்டில் இருந்தாலுமே 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் பார்வையை பார்க்குறதுனால நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. லோன் போட்டோம்னா லோன் உடனே கைக்கு வராது, கொஞ்சம் பெண்டிங்காக இருக்கும். நாம் கேட்ட இடத்துல பணம் வராது, கொஞ்சம் தள்ளி போகும். ஆனாலும் எதிர்பார்த்தவை நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். ஆரம்பத்தில் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் 10 நாள் நமக்கு தள்ளி போனாலுமே அடுத்து வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த 10 நாளைக்குள்ளே நாம் அனைத்தும் இந்த எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நமக்கு அமைஞ்சிவிடும் சார். அற்புதமான மாதம் இந்த மாதம். குருவனுடைய பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது, செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. குரு சுக்கிரனுடைய பார்வை நமக்கு 12ஆம் வீட்டுக்கு எடுத்தால செலவினங்கள் அதிகமாகும். நல்ல செலவினங்கள் அதிகமாகும் சார். வீடு மாற்றுறது, டபுள் பெட்ரூமில் இருந்தால் ட்ரிபிள் பெட்ரூம் போகிறது, அல்லது வீடு வாங்குறது, அல்லது வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறது, வீட்டுக்கு ஃபர்னிஷிங் பண்ணுறது, நமக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிக்கிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, மலைவாசஸ்தலம் போயிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு வருது, வெளி இடம் போயிட்டு வருது, ஊரை சுற்றி பார்த்துட்டு வருது, இப்படியெல்லாம் நடக்கக்கூடியதாக செலவினங்கள் நமக்கு, அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு யாருக்காவது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக, உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு உறவினர்கள் சம்பந்தமான ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சந்தோஷமாக அட்டன் பண்ணிட்டு வருது. இப்படியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறதால சின்ன பேர் நம்ம கண்டு வயிறு எறிஞ்சாலுமே அதெல்லாம் ஒன்றும் தள்ளி தரிச்சின்னு போயிடுங்க. கவலைப்படாதீங்க. எல்லோரும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நினைக்காதீங்க. எல்லோரும் நம்மளை பார்த்து எரியத்தான் எறிவாங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. செவுத்தில் கல் பட்டதுன்னா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? கல்லுக்கு தான் நஷ்டம். அந்த மாதிரி நீங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு மனதை தைரியமாக வைத்துக்கொள்ளும். எந்த இடத்துலையும் ஆசிலேஷன் ஆஃப் மைண்டே வேண்டாம் சார். 2ஆம் இடத்துல சனி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால அப்படியே சில சந்தர்ப்பங்களில் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த மைண்டை விட்டுருங்க. நல்ல தைரியமாக முடிவெடுத்து எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்குது அப்படின்னு எல்லா காரியத்திலையும் தைரியமாக இறங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் ஓஹோன்னு இருக்குது சார். இந்த மாதம் நிச்சயமாக எழுதி வைத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு மாதம் கிடைப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் பின்பாதி வரக்கூடிய மாதம் இருக்கு இல்லையா? நம்ம குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதுங்க. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு நமக்கு வழிவகுக்கும். சின்னத்திரை பெரிய திரை மெயினாக 4ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் சார். சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்குடைய 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே கவலைப்படாதீங்க. மறைவிட ஸ்தானத்தில் இருக்கானே சுக்கிரன் அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. சுக்கிரன் எங்கே இருந்தாலும் நம்முடைய 12ஆம் வீட்டை பார்க்குறான். செலவினங்கள் வரும். அதில் முதலையே நான் சொன்ன மாதிரி அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாக வரும். நமக்கு நாம் நினைக்க குருவோடு சேர்ந்த சுக்கிரன் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவர்களாக 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கான்.
எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய மனோபாவம் மன திடம் கொண்டவர்களாகத்தான் இருப்போம். முக்கியமாக விநாயகர் வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. சனியனுடைய ஆளுமை நமக்கு இருந்தாலுமே விநாயகர் வழிபாடு, ஏதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னு நம்ம தோணித்துனா விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுங்க. விநாயகரை மறந்து விடாதீர்கள். விநாயகருக்கு சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7-8 விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். எல்லா விதமான துன்பங்களும் நமக்கு நீங்கி இன்பத்தை தரக்கூடிய விநாயகர் அமைந்திருப்பார். லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க டிரைவர்ஸ், சிறு குறு தொழில் வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடத்தை கொடுத்தாலும், சின்ன சின்ன பிரிவினையை கொடுத்தாலும், அவர்களுக்கு இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம்னாலே வீட்டை விட்டு பிரிவினை தான். அது ஒரு 10 நாள் பிரிஞ்சிருக்கும், 15 நாள் பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவினையை கொடுத்தாலும் நிச்சயமாக அது லாபத்தையும் கொடுக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நமக்கு எது சாதகமோ அதை மட்டும்தான் கண்ணில் படணும், அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். பாதகம் இல்லாத காதில் போட்டுக்கவே கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதை மட்டும் எதிர்பார்த்து இருக்கவே கூடாது. நமக்கு தேவையில்லாத 1000 நடக்கும் பக்கத்தில். சருபுருன்னு போயின்னு வந்து தான் இருப்பாங்க. நம்ம வண்டியில் போச்சு, அதுக்காக எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்மக்கிட்ட எவன் வரானா அவனை பார்த்து வண்டி ஓட்ட வேண்டியதான். அந்த மாதிரி இந்த மாதத்தை நம்ம ஓட்டினோமே ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதத்தில் நம்ம காத்திருக்கிறது. பண முடிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கேட்ஜெட்டில் நம்ம குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வச்சுக்கோங்க. அவர்களை வணங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பியுங்கள். எல்லாமே நல்லதாக முடியும். வேறொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.